பிரியமானவர்களே, நம்ம கடந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் அதனுடைய தொடர்ச்சியான சம்பவங்களை நம்ம பார்த்தோம். அவர் ஊழியத்தில் செய்து வந்த உபதேசங்களை குறித்து நம்ம அற்புதங்களை குறித்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவிலையும் அவர் என்னென்ன செய்தார் என்பதை இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக அவர் திருப்பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறத கேட்கும் பொழுது அங்கே இருந்தவங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்படியாக இயேசு கிறிஸ்து உடனடியாக 40 நாள் உபவாசம் இருக்கிறார். உபவாசத்தில் சத்ருவாகிய சாத்தான் சோதிக்க வர்றான். அப்போ இந்த கல்லுகளை பார்த்து அப்பங்களை ஆகும்படி செய்யன்னு சொல்கிறான். தேவாலயத்து உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ஐஸ்வர்யங்களையும் காண்பித்து இதை நான் உனக்கு தருவேன், என்னை நீ பணிந்து கொள்ளன்னு சொல்கிறான். அப்படியாக இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிறான். அந்த சோதனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் தக்க விதமாக பதில் சொல்லி அதற்கு பின்பாக தான் அவருடைய ஊழிய காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அநேக இடங்களுக்கு சென்று முடவர்களை சுகமாக்குகிறார், குருடர்களை பார்க்க செய்கிறார், செவிடர்களை கேட்க செய்கிறார், கை சூம்பி போனவர்களுடைய முடக்குவாதத்தை, திமிர்வாதக்காரனை, மரித்து போன எத்தனையோ காரியங்கள் இருக்குது. வீரவின் மகளை சுகமாக்கி 400 வீர் மகனை உயிரோடு எழுப்பினார். 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். சீலோவம் குளக்கரையில் போய் கண்களை சுத்தமாக்கினார். எத்தனை அற்புதங்கள் தேவன் தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கும்படியாக, மனுஷகுமாரன் என்பதை அநேகர் கண்டுகொள்ளும்படியாக நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை அவர் நிகழ்த்துகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுத்தோம்னா மலை பிரசங்கம் அப்படிங்கிற 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களில் அவர் கர்த்தராகிய இயேசு வாயை திறந்து சொன்னதாவது என்று ஆரம்பிக்கிறது. மத்தேயு 5:1. அப்படியாக அவர் முதலாக அவர் ஜனங்களிடத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், அதில் பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகள், மனுஷன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நீதிக்கு உட்படுகிற காரியங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், விபச்சாரங்களை குறித்து, இன்னும் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிற தீய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு மனுஷன்னா எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக, அதாவது அன்பை வெளிப்படுத்துகிற காரியங்கள் அவர். ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்களில் நம்ம ஒரு மனுஷன் பாவம் செஞ்சால் அவன் பலி செலுத்தணும். தேவாலயத்தில் போய் அவனுடைய பாவத்துக்கு தகுந்ததாக ஆசாரியனிடத்தில் அவன் சொல்லி என்னென்ன பாவங்களுக்கு என்ன பாவ நிவாரணமோ அந்த பலியை அவன் செலுத்தணும். அந்த பலிகளெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, இப்படியாக பலிகள் அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தணும். இந்த பலிகள் இயேசு கிறிஸ்து பிறந்த 8ஆம் நாளில் கூட அவங்களுடைய தாய் தந்தையர் தேவாலயத்தில் போய் 2 புறா குஞ்சுகளை அவங்க பலி செலுத்தி வந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து, அதாவது அவரே தன்னை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் நின்று போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நாட்கள் வரையிலும் தேவன் 3.5 வருடம், கிட்டத்தட்ட 30 வயதில் ஆரம்பித்து 3.5 வருடம் அவர் ஊழியம் செய்தார். அந்த யூதேயா, அவர் சென்ற இடங்கள் எல்லாம் சமாரியா, இஸ்ரேல் முழுக்க அவர் நடந்து சென்று ஊழியம் செய்ததை நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவங்க 12 சீசர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். 12 சீசர்களுடைய பெயர்கள் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவது பேதுரு, அந்திரேயா. அதில் முக்கியமானவங்க பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமான, எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவோடு அவங்க இருந்தாங்க. நிறைய முக்கியமான நேரங்கள், அதாவது மறுரூப மலையில் பார்க்கும் பொழுது இந்த 3 பேர் இருப்பாங்க. நிறைய முக்கியமான நேரங்களிலெல்லாம் தேவனோடு இருந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். மற்ற சீசர்கள் இருந்தாங்க, ஆனால் இந்த 3 பேர் எப்பொழுதுமே கூட இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அதில் யோவானும் யாக்கோபும் இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அவங்க 2 பேரும் சகோதரர்கள். முதல்ல ரொம்ப வைராக்கியமாக கோப சுபாவத்தோடு இருந்த அந்த யோவான் என்கிற அவர் பின்னால் ரொம்ப அன்பின் சீசனாக மாறினான்னு நம்ம படிக்கிறோம். முதலாவது சீசனாகிய பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பின்னாளில் அந்த பேதுரு தான் இன்றைக்கு இருக்கிற அந்த வாட்டிகனில் இருக்கக்கூடிய, இத்தாலியில் இருக்க வாட்டிகனில் இருக்கக்கூடிய அந்த போப்புடைய முதல் போப்பு யாருன்னா, இன்றைக்கு இருக்கிற அந்த அந்த வழியாக வருகிற எல்லா போப்புக்கும் முதல் போப்பு யாருன்னா
பேதுரு. அப்படியாக வரலாறும் சம்பவங்களும் போய்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பேதுரு தான் வந்து முதல்ல ஆண்டவர் அழைக்கிறார். பேதுரு தான் முதல்ல ஆண்டவர் சீஷனாக அழைக்கிறார். நிறைய அற்புதங்கள். அவன் முதலாவது அவன்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னா, அவன் வந்து முழுவதும் அவன் வந்து வலையை போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கலங்கிற அந்த ஒரு துயரமான நேரத்தில் ஆண்டவர் போய் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறபடி கேளுன்னு வலையை போடும் பொழுது அவன் படகு அமிழத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறான். அப்போ அவன் மலைச்சு போய் அவன் வந்து நிற்கும் பொழுது நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கிறார். அந்த மாதிரி தான் மனுஷனை பிடிக்கிற அந்த ஊழியம், அதுதான் ஆண்டவர் பின்னாட்களில் அவனை வந்து அப்போஸ்தலனாக அவர் வந்து இருந்து ஊழியங்களை செய்கிறத நம்ம பார்ப்போம். இப்படியாக அவருடைய சீஷர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டு, சீஷர்கள் எப்பொழுதுமே இயேசுவோடு இருந்து எல்லா நேரத்திலும் படவில் அவர் போட்டில் போகும்போதும் ஒரு சமயம் பெரிய இடி மழை காற்று அந்த நேரத்தில் ஐயோ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமேன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு காற்றுக்கும் மழைக்கும் கட்டளை கொடுக்குறார். உடனே இடி மின்னல் எல்லாம் மழையெல்லாம் நின்று போயிடுது. அப்போ அவங்க சீசர்கள் சொல்கிறாங்க, ஐயோ காற்றும் கடலும் இவருக்கு பயப்படுகிறதே அப்படின்னு சொல்லி அவங்க தேவனுடைய குமாரன் சொல்லி ரொம்ப இப்படி ஒவ்வொன்றா அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து தான் இவர் தேவனுடைய குமாரன் என்று நிறைய இடங்கள்ல அவங்க வந்து அதாவது விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3.5 வருஷம் அவர் எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கிறது. இதற்கு முன்பாக நம்ம இந்த 4 சுவிசேஷங்கள் ஏன் 4 பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற காரியம் நமக்கு அநேகருடைய மனசில் எழலாம். இந்த 4 சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்து பிறப்பு, அவங்களுடைய வளர்ந்தது, ஊழிய விபரங்கள், அவங்க எந்த இடங்களிலெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணார், யாரை வந்து அவர் உயிரோடு எழுப்பினார், அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார், ஓமைகள், மற்ற இவங்களுடைய பிரசங்கம், எல்லா காரியங்களையும் வந்து நம்ம இந்த 4 சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கலாம். முதல் 3 சுவிசேஷம் ஒப்புமை, அதாவது ஒத்த சுவிசேஷம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா 3 வந்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3ம். யோவான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து மத்தேயும் யோவான் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள், ஆனால் மார்க்கும் லூக்காவும் அவருடைய சீஷர்கள் அல்ல. மத்தேயு சுவிசேஷம் சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, ஏன்னா யூதர்கள் வந்து அப்படி தான் விசுவாசித்தாங்க, தங்களை மீட்கும்படியாக ஒரு மேசியா என்கிற ராஜா நம்ம இடத்துல பிறந்து அவர் தான் நம்ம வந்து தேவனிடத்தில் கூட்டி கொண்டு போவார் என்ற நம்பிக்கையில் இருந்ததுனால மத்தேயு என்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காண்பிக்கிறார். அவருடைய நடை அது ஒரு தனிப்பட்ட நடையாக இருக்கும். மார்க்கு சுவிசேஷம் மிக சின்ன ஒரு காஸ்பல் தான். ஆனால் முதலாவது இந்த காஸ்பல், அதாவது சுவிசேஷம் தான் எழுதப்பட்டது. 4 சுவிசேஷத்தில் கால வரிசையின்படி முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு ஆகும். இந்த மார்க்கு என்பவர் வந்து பேதுரு, அந்திரேயா இவர்களுடைய நெருங்கிய ஒரு சிநேகிதர் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இவர் வந்து யாருக்காக எழுதாருன்னா, இவர் வந்து ரோமர்களுக்காக எழுதுகிறாரு. ரோமர்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அவங்க வந்து வளவளன்னு எழுதுறத அவங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க புரிந்து கொள்ளும்படியாக அவங்க விரும்புகிற வண்ணமாக லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் படிக்கும்போதே தெரியும், ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். உடனே 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 என்கிற வார்த்தை நிறைய இடங்களில் வர்றதை நம்ம பார்க்கலாம். இவருடைய இந்த பாணி வந்து ரோமர்களுக்கு ஏற்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக லூக்காவும் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர் கிடையாது. இவர் வந்து ஒரு மருத்துவர், கிரேக்க மருத்துவர். அந்த லூக்கா 1:1 வசனத்தை படிக்கும் பொழுதே அவர் அந்த இன்ட்ரோ அறிமுகப்படுத்துகிற விதத்திலேயே அவர் யார் எப்படி எழுதினாருங்கிற காரியம் இருக்குது. அவருடைய நண்பராகிய தெயோப்பிலுவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அவர் வந்து ஒரு கிரேக்கர். அவருக்கு இவர் ஆராய்ந்து அறிந்து நிதானித்து எழுதின காரியங்கள் என்று தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ அவர் கண்டு கேட்டு ஸ்திரப்படுத்தின காரியத்தை தெயோப்பிலுவுக்கு சொல்கிறாரு. பின்னால் தெயோப்பிலு வந்து ரட்சிக்கப்பட்டார் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இது வந்து இந்த 3 சுவிசேஷங்களும் ஒத்த சுவிசேஷங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இதனுடைய தொடர்ச்சியாக மற்ற சம்பவங்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆமேன்.